வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, பண்டன் படத்தோட ஆஃபிஷியல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ், இந்த படம் வந்து கைதியோட ஆஃபிஷியல் ரீமேக் தான். நம்ம வந்து காலா ஸ்கிரீன் பண்ணியிருந்தோம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி அண்ணன் வந்து சைன் போட்டிருக்காரு கைஸ். நம்ம தனியா வாங்கணுங்க. அங்க போட்டெல்லாம் கூட நம்ம தனியா வாங்கணும். ஓகேயா? ஸோ அவர் வந்திருந்தாரு. அவர பார்த்து பேசணும், பழகணும். நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க் யூ ஃபார் த இன்விடேஷன். நம்ம ஷர்ட் ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பெருசா ஒண்ணு கைஸ். நம்ம கைதி படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்களோ, அதே கைதி தான் மறுபடியும் வந்து மொழியில வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் தென் கொஞ்சம் மலேசியன் ஸ்டைலில் வந்து எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். அண்ட் தென் தி பூல் ஆஃப் சோ வெல். எல்லாரும் சினிமே ஈவன் அந்த கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து நல்லாவே பூல் ஆஃப் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஷார்ட் கன்லாம் வரும்ல, ஷார்ட் கன் போல அந்த மீனிங்கெல்லாம் வரும் தெரியுமா, அதெல்லாம் பக்கா பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே தரமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட் த சேம் டைம் அதை கொண்டு போன விதம், குவாலிட்டியிலேருந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. விஷுவலி செம்மையாக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பக்கா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்த மலேசிய கல்ச்சருக்கு வந்து என்னென்னலாம் வந்து காட்டணுமோ அந்த வகைகள் வந்து அழகாக காட்டியிருந்தாங்க. அழகே பூல் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் தி மூவி வில் பி லைக் கைதி. பிகாஸ் ஈவன் அந்த டேரக்டரால கூட, ஈவன் லொகேஷனில் கூட மறுபடியும் கைதி எடுக்க முடியுமா தெரியாது. தட்ஸ் திங். ஏன்னா அது ஒரு கல்ட் ஆயிடுச்சு. அது ஒரு ஓஜி ஆயிடுச்சு. ஓகே, மறுபடியும் அதே படத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் வேறுபாடுகளோட கொஞ்சம் நம்ம கல்ச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் படம் வரும். அந்த மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் தென் கொடுத்துற எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆல் த கேரக்டர் வாஸ் ஸோ குட். லைக் தி ஆட் ஸோ வெல். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்கப்பா. ஓகே, ஓவர் நல்லா பண்ணியிருக்காங்க. பெரிய டிசப்பாயின்ட் அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. நீ புல் ஆஃப் வெரி வெல். நம்ம கார்த்தியும் பார்த்தீங்கன்னா வந்து அவரும் வந்து அந்த அவர் ரிவ்யூ கொடுத்துருந்தாரு. ஹி ஆல்சோ ரியலி என்ஜாய். அவர் என்டையர் மூவியை ஃபுல்லாக பார்த்தாரு. அண்ட் லைக் ஹி டிட் த சேம் திங். நான் சொன்ன தெரியுமா, அதுதான் அவரும் சொல்லியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. அது எல்லாருக்கும் முக்கால்வாசி நம்ம ரிவ்யூஸ் எல்லாம் உட்காந்து பேசும்போது எல்லாருமே அதே அதே ஃபீல் பண்ணாங்க. ஒரு விஷயம் ஃபீல் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கொலாப் வந்து நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ they did so well lah, to be honest. So well. பாட்டு நம்ம சாம்சியோட பாட்டு அப்படி தூக்கி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அடியாக இருந்துச்சு. அந்த பிஜிஎம்லாம் கேட்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அவங்க ஸ்டைலையும் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் யா, யூ கைஸ் வில் என்ஜாய். யாரெல்லாம் இன்னும் கைதி பார்க்க கண்டிப்பாக பண்டல் என்ஜாய் பண்ணுவீங்க. அதில் டவுட்டே கிடையாது. எஸ்பெஷலி மெலிஸ் ஆல் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. டவுட்டே வேண்டாம். நம்ம மலேசியன் தமிழர்கள் எல்லாருமே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாங்க. நீங்கள் பார்த்து உங்கள் ரிவ்யூ கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரியா? சரிடா, என்னடா நெகட்டிவ் அதெல்லாம் எனக்கு கேட்டிங்கன்னா, எனக்கு சில ட்ராபேக் வந்து இருக்குதான். ஷார்ட்டாக சொல்லணும்னா சில சீன்ஸ் வந்து எதிர்பார்த்தேன். அது கொஞ்சம் பண்ணியிருப்பாங்கன்ட்டு அதெல்லாம் படத்தில் வைக்கல. அண்ட் சில சீக்வன்ஸ் வந்து இப்படி எடுத்திருப்பாங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஒரு லோரி சேசிங் சீன் வரும்ல, அங்கே வந்து அந்த கேமரா அப்படியே உள்ள பூந்து வரும். அதை ரொம்ப எதிர்பார்த்தேன். இங்கே அவங்க பூல் ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்னு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் மட்டும் நிறைய பேர் மிஸ் பண்ணோம். நாங்கள் உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்கும் போது அவன் சொல்லி அந்த சீன் வந்துருக்க மாட்டோம், அந்த சீன் எடுக்கலையே. பிகாஸ் அது வந்து கைதி படத்தில் ஒரு ஐகானிக் சீன் அது. அந்த 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 விஷுவலை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டோம். மெலிசில் எப்படி பூல் ஆஃப் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த மாதிரி சில பல இடங்களில் வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து மிஸ் ஆனிச்சுன்னு தான் சொல்லணும். அதில் இன்னும் கொஞ்சம் அழகாக பூல் ஆஃப் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் அதை காமிச்சிருந்துருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கருத்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு தோணும் படம் பார்க்கும்போது. ஓகே. அண்ட் தென் நம்ம ஏர்னஸ் நடிச்சிருந்தாரு. அவர் ரெண்டும் நல்லா தான் இருந்துச்சு கைஸ். எல்லாருமே அவங்க கொடுத்த அழகாக தான் பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா, எமோஷன் சீன்ஸ் வரும்போது வந்து ஒரு 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 மார்க் கீழே வந்துடுறாங்கன்னு சொல்லணும். சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அவங்க எமோஷன்ஸ்லாம். நாட் பிகாஸ் ஆஃப் லாங்குவேஜா. ஓகேயா? அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் அதெல்லாம் பார்த்து ஃபீல் ஆயிரும் வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே அவங்களோட அவங்களோட லாங்குவேஜ் நமக்கு புரியணும் அவசியமே கிடையாது. ஓகே, சினிமாக்கு அது ஒரு தடையே கிடையாது. லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் இன் சினிமா. ஓகே, அது ஒரு பேரியாகவே இருக்காது. பட் என்ன கதைன்னா, இங்கே அவர் எமோஷன் ரொம்ப ஒர்க் ஆகலை. அது ரொம்ப சட்டிலாக இருந்துச்சா, எனக்கு சரியாக உட்காரவே மாட்டேங்குது. அது எந்த எமோஷனுமே சரியாக உட்காரல. அது இன்னும் கொஞ்சம் அழகாக டெவலப் பண்ணியிருந்துக்கலாம். ஹேர் நடிச்சும் கொடுத்துருக்கலாம். அது இல்லைனா வந்து நம்ம டேரக்டரும் அழகாக இன்னும் கொஞ்சம் பூல் ஆஃப் பண்ணியிருந்துருக்கலாம். அதை கேட்டு வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி செட் ஆகலை அந்த எமோஷன்ஸ் மட்டும். மற்றபடி ஆக்ஷன் சீன்ஸ்லேருந்து, சண்டை சீன்லேருந்து, டைலாக்லேருந்து, பில்டப்லேருந்து எல்லாம் பக்கா. எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூல் போல அந்த காலேஜ் மேட்ஸ்லாம் வருவாங்க தெரியுமா, அவங்களுமே வந்து ஓகேலா சொல்லலாம், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்பெக்டிங் அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் புல் ஆஃப் பண்ணி காமிச்சிருக்கலாம்னு தோணிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஹலீஃப் ஷுக்ரி நினைக்கிறேன் பேர், கொஞ்சம் காமெடியாக பண்ணியிருந்தார் கான்ஸ்டபிள். அவர் ஆக்டிங் டாப் நாட்சில் இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இல்லை சிரிச்சு பார்த்தோம். மற்றபடி வந்து இந்த மூவி வாஸ் ஸோ குட்லா.
ஓகே. நல்ல ஒரு அட்டெம்ப்ட் அதில எந்த டவுட்டே வேணாம். நல்லா சாலிட்டா, நல்லா குவாலிட்டியா எடுத்திருக்காங்க. அதில வந்து காம்ப்ரமைஸே ஆகல. தொடர்ந்து இந்த மாரி படங்கள் வந்து மேற்கொண்டு பண்ணணும். இந்த மாரி ஒரு கொலாப்ல பண்ணணும். ரீமேக்கா இல்லாம ஒரு கொலபரேஷன்ல பண்ணா நல்லாருக்கும்னு எனக்கு ஒரு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இன்னும் நல்லா இருக்கும்ல. நம்ம பக்கா மலேசியன் ஸ்டைல்ல இருக்கிற மாரி இருக்கும்ல ஒரு கொலபரேஷன்ல. நம்ம தொடர்ந்து நிறையா பண்ணுங்க. ஸோ தட்ஸ் மை ஹானஸ்ட் ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் காய்ஸ். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த ரிவ்யூ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் ரீச் ஆகட்டும். பண்டன் படத்தை பார்க்கலாம் கேட்டிங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட தாராளமாக கூட்டி பார்க்கலாம். உங்கள் காசு வந்து வேஸ்ட் ஆகாது. அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஓகே. ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் ஏதோ உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேங்க. சொல்ல பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் அகெயின் ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. அண்ட் எஸ் நம்மளும் கார்த்திகோட பார்த்தோம், பேசணும், ஃபோட்டோலாம் பிடிச்சோம். நம்ம இன்ஸ்டாவில் போட்டுருங்க. முடிஞ்சா பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணி விட்ருங்க. அண்ட் அவ்வளோதாங்க ரிவ்யூ. ஓகேயா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கோம் நம்புறேன்.